யானை மற்றும் நாய். ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் விலங்குகளை நேசித்த ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு மிகவும் பிடித்த விலங்கு ஒரு பெரிய யானை. அந்த ராஜா யானைக்கு ஒரு பெரிய வீட்டைக் கட்டி, யானை எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதை உறுதி செய்ய ஒரு பராமரிப்பாளரை தேர்ந்தெடுத்தார். ஒரு நாள் வெயில் படும் நாளில் ஒரு சிறிய நாய் யானையின் வீட்டிற்குள் சுற்றித் திரிந்தது. ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த யானை நாய் தனது உணவில் சிறிது சாப்பிடுவதைக் கண்டது. யானை தனது உணவை நாயுடன் பகிர்ந்து கொண்டது. விரைவில் யானையும் நாயும் நெருங்கிய நண்பர்களாயினர். நாய் யானையின் வீட்டில் தங்க முடிவு செய்தது. பராமரிப்பாளர் மகிழ்ச்சியுடன் அதை அனுமதித்தார். ஒரு நாள் ஒரு விவசாயி நாயைப் பார்த்து அதை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல விரும்பினார். அவர் பராமரிப்பாளரிடம் நாய்க்கு பணம் கொடுத்தார். பராமரிப்பாளர் பணத்தை வாங்கிக் கொண்டு விவசாயி நாயை அழைத்துச் செல்ல அனுமதித்தார். நாய் சென்ற பிறகு யானை மிகவும் தனிமையாகவும் சோகமாகவும் உணர்ந்தது. தனது சிறிய நண்பனை மிகவும் இழந்ததால் சாப்பிடுவதையும் குடிப்பதையும் நிறுத்தியது. அது அவனை பலவீனப்படுத்தியது. ராஜாவுக்கு இது தெரிந்ததும் என்ன தவறு என்று பார்க்கச் சென்றார். பராமரிப்பாளர் ராஜாவிடம் உண்மையைச் சொல்ல பயந்தார். அதனால் யானை ஏன் வருத்தமாக இருக்கிறது என்று தனக்குத் தெரியாது என்று பாசாங்கு செய்தார். ராஜா தனது மருத்துவரை யானையை பரிசோதிக்க அனுப்பினார். ஆனால் மருத்துவரால் யானை ஏன் சோகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் ராஜாவின் உதவியாளர்கள் காணாமல் போன நாயைப் பற்றி மக்களிடம் கேட்டார்கள். ராஜா நாயை மீண்டும் கொண்டு வரக்கூடிய எவருக்கும் ஒரு பெரிய வெகுமதி கிடைக்கும் என்று அறிவித்தார். நாயை வைத்திருந்த விவசாயி இதைக் கேட்டு நாயை மீண்டும் ராஜாவிடம் கொண்டு வந்தார். பராமரிப்பாளரிடமிருந்து நாயை எப்படி பெற்றேன் என்று ராஜாவிடம் கூறினார். பராமரிப்பாளர் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். நாயும் யானையும் மீண்டும் ஒன்றாக இருப்பதைக் கண்டு ராஜா மகிழ்ச்சியடைந்தார். நாய் எப்போதும் யானையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். பராமரிப்பாளர் விவசாயியின் பணத்தை திருப்பித் தருவதை உறுதி செய்தார். மேலும் நாயையும் யானையையும் நன்றாக பராமரித்தார். யானையும் அதன் நாய் நண்பனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் ஒரு பெரிய உணவை உண்டு தங்கள் பெரிய வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நீதி: உண்மையான நட்பை விட இந்த பூமியில் மதிப்புமிக்கது எதுவுமில்லை.